எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். இது எதிரொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கை சுற்றுலாத்துறையை அதிர்ச்சியில் ஆழ்த்திய சுற்றுலா பயணிகளின் வருகை, வெளியான எண்ணிக்கை. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை, அரசாங்கம் எடுத்த முக்கிய முடிவு. பிள்ளையான் மற்றும் அவரது சகாக்களால் செய்யப்பட்ட கொடூர கொலைகள், சிஐடி விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி. திடீரென இலங்கை எல்லைக்குள் நங்கூரமிடப்பட்ட அமெரிக்க போர்க்கப்பல், வெளியான தகவல். இலங்கைக்கு இனி வரப்போகும் பேராபத்து, எச்சரிக்கை விடுத்த அர்ச்சுனா. மஹிந்தவிற்கும் கோட்டபாயாவிற்கும் இடையில் ஏற்பட்ட மோதல், உண்மையை உடைத்த முன்னாள் அமைச்சர். மன்னார் காற்றாலை திட்டத்தில் இருந்து வெளியேறிய அதானி குழுமம், இலங்கை அரசாங்கம் செலுத்தப் போகும் பெருந்தொகை பணம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். 2025 ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை மொத்தம் 14,67,694 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 13 நாட்களில் மட்டும் 99,406 பயணிகளும், இது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் முதல் 13 நாட்களில் மட்டும் 99,406 பயணிகள் வந்துள்ளனர். இதில் இந்தியா 19,572 பயணிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. அடுத்து ஐக்கிய ராச்சியம் 10,970, இத்தாலி 7,641, பிரான்ஸ் 6,870, சீனா 6,762, ஜெர்மனி 5,877 ஆகியவை அதிக பயணிகளை அனுப்பிய நாடுகளாக உள்ளது. இலங்கை சுற்றுலாத்துறைக்கு இது ஒரு முக்கியமான சாதனையாக கருதப்படுகிறது. வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து உயரும் நிலையில் நாட்டின் சுற்றுலா பொருளாதாரம் வலுவடையும் எனவும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா, தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது அரசாங்கத்திற்கு ஒரு சவாலாக மாறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்கள் அமைச்சு மற்றும் நிதி அமைச்சு இது தொடர்பாக தொடர்ந்து தலையீடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நானுஓயா தொடருந்து நிலையத்தின் கண்காணிப்பு சுற்றுப்பயணத்திற்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா இந்த கருத்துக்களை குறிப்பிட்டார். இருப்பினும் வாக்குறுதி அளிக்கப்பட்டபடி தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என்றும், தோட்ட தொழிலாளர் தற்போது பெறும் சம்பளம் போதுமானதாக இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் அடுத்த சில மாதங்களில் இந்த பிரச்சினை தீர்க்கப்படும் என்றும் தான் நம்புவதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்தார். சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தலைமையில் செயற்பட்டதாக கூறப்படும் 6 துப்பாக்கிதாரிகளை கைது செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. பிள்ளையான் மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி அதாவது கே புஷ்பகுமார் மீது முன்னெடுக்கப்பட்ட நீண்ட விசாரணைகளின் போது இந்த ஆயுத குழுவின் செயற்பாடுகள் பற்றிய முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன என விசாரணை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு மாகாணத்தில் கடந்த காலங்களில் நடந்த கடத்தல்கள், காணாமல் போதல் மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி தொடர்பு பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. 2007 தொடக்கம் 2008 வரை பிள்ளையானின் தலைமையிலான குழு மட்டக்களப்பு மாவட்டம் மற்றும் கிழக்கு மாகாணம் முழுவதும் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களை இலக்கு வைத்து கொலைகள், கடத்தல்கள் மற்றும் காணாமல் போதல்கள் நடத்தியது என சிஐடி தகவல்கள் வெளிப்படுத்துகின்றன. இந்த பின்னணியில் பிள்ளையான் குழுவினரின் ஆயுததாரிகள் மீது சிஐடி தீவிரமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் கடற்படையின் சாண்டா பார்பரா LCS 32 கப்பல் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. விநியோகம் மற்றும் பராமரிப்பு தேவைகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த விஜயத்தின் போது கப்பலுக்கு இலங்கை கடற்படையினரால் பராமரிப்பு மரியாதை வழங்கப்பட்டது. 127.6 மீட்டர் நீளமுடைய இந்த பெரிய கப்பல் அமெரிக்காவின் 7ஆம் கடற்படை பிரிவுக்கு சொந்தமானதாகும். இதனை கமாண்டர் AJOH தலைமையேற்கிறார். இலங்கையில் தங்கியிருக்கும் காலத்தில் குழுவினருக்கு நாட்டின் முக்கிய இடங்கள் பார்வையிடும் வாய்ப்பு வழங்கப்படும். அதிகாரப்பூர்வ விஜயத்தை நிறைவு செய்த பின்னர் சாண்டா பார்பரா கப்பல் ஆகஸ்ட் 22ஆம் தேதி இலங்கையை புறப்பட உள்ளது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, இந்தியாவின் ரோ அமைப்பும் இலங்கையின் முன்னாள் தமிழின எதிர்ப்புகளும் இணைந்து மீண்டும் ஒரு சர்வதேச வலைச்சதி பின்னிக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். அவர் தனது சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டதாவது, திருகோணமலை தமிழ் மாணவர்கள் கொலை வழக்கில் முன்னாள் கடற்படை அட்மிரல் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சில சிங்கள அரசியல் கட்சிகள் இதனை பழிவாங்கும் நடவடிக்கை என கூறி ஜனாதிபதியிடம் மனு கையளித்தனர். மேலும் அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் தமிழீழ விடுதலை புலிகளை மீண்டும் உருவாக்க உதவி செய்கிறது எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன.
இருந்துள்ளது. அர்ஜுனா மேலும் தெரிவிக்கையில், தேசிய தலைவரை மறக்கச் செய்து புதிய தலைவரை முன்வைக்கும் திட்டம் சுவிஸில் நடைபெறுகிறது. இதன் பின்னணியில் இந்தியாவின் ரோவும் முன்னாள் தமிழின எதிர்ப்பாளர்களும் உள்ளனர் எனவும் தெரிவித்தார். இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த மற்றும் மைத்ரி ஆகியோரை சந்தித்த போது இந்த விவகாரம் தொடர்பில் அவர்கள் கருத்துக்கள் தெரிவித்ததாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்கும் சட்டமூலத்திற்கு எதிராக முன்னாள் தலைவர்கள் அனைவரும் இணைந்து சட்ட நடவடிக்கை எடுக்க ஆலோசித்ததாக தகவல்கள் வெளியானது. குறித்த திட்டத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விலகியுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தனது ஆட்சி காலத்தில் சகோதரர் மகிந்த ராஜபக்சவின் அறிவுரைகளை பின்பற்றாததால் தான் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது என முன்னாள் அமைச்சர் டயானா கமகே தெரிவித்துள்ளார். யூடியூப் சேனல் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில், கோட்டபாய ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது தனது கைகள் கட்டப்பட்டுள்ளதாக கூறியதையும், பின்னர் 20வது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் நிறைவேற்று அதிகாரம் மீண்டும் வழங்கப்பட்ட பின்னரும் சரியான மேலாண்மை செய்ய தவறியதையும் குறிப்பிட்டார். மகிந்த ராஜபக்ச பிரதமராக இருந்த போதிலும் அவரது சில நிலைப்பாடு கூட நடைமுறைப்படுத்தவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். தவறான அறிவுரைகள் காரணமாக கோட்டபாயா எடுத்த முடிவுகள் எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் தூண்டி ஆட்சி நிலை குலைந்ததாகவும் டயானா கமகே தெரிவித்தார். மன்னார் காற்றாலை மின் திட்டத்தில் இருந்து விலகிய அதானி குழுமத்திற்கு அவர்கள் செலுத்திய திரும்ப பெறக்கூடிய வைப்புத் தொகை மட்டுமே திருப்பி வழங்குவதாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போது குறித்த திட்டம் தொடர்பாக அதானி குழுமம் இலங்கை நிலைபெறு சக்தி அதிகார சபைக்கு வைப்புத் தொகை செலுத்தியிருந்ததை உறுதிப்படுத்தினார். இந்நிலையில் திரும்ப பெறக்கூடிய வைப்புத் தொகைகள் எவை என்பது குறித்து தீர்மானிக்க நிலைபெறுதகு சக்தி அதிகார சபைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் எதிரொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.